வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி நீங்க பகிர்ந்த தகவல்கள்ல ஒரு விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பெண்கள் தங்களுக்கு தகுதி இருக்குன்னு நம்பி விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, ஏன்? இதுக்கு ஆம் இல்லைன்னு பதில் சொல்லிட முடியாது. இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சின்ன சின்ன தவறுகள், பியூரோகிராட்டிக் சிக்கல்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாம். இது வெறும் ஒரு நிராகரிப்பு பட்டியல் மட்டும் இல்ல. ஒரு பெரிய சமூக நல திட்டம் எப்படி செயல்படுது, அதுல என்னென்ன சவால்கள் வருதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த 1000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்காம போறதுக்கு பின்னாடி நாம நினைக்கிறத விட ஆழமான காரணங்கள் இருக்கலாம். சரி, அப்போ முதல்ல இந்த திட்டத்தோட அளவை பத்தி பேசுவோம். முதல் கட்டமா 1,13,00,000 பெண்கள் பயனடைஞ்சாங்க. இதுவே ஒரு பிரம்மாண்டமான எண்ணிக்கை இல்லையா? எந்த அரசுமே இதோட நிறுத்தியிருக்கலாம். முதல் கட்டம் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி நடக்கல. நடக்கல. அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். விடுபட்ட பெண்கள் கிட்ட இருந்த வந்த கோரிக்கைகள் சாதாரணமானதா இல்ல. அதோட விளைவுதான் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற பேர்ல தமிழ்நாடு முழுக்க ஒரு 10,000 முகாம்கள அரசு நடத்துச்சு. இது சும்மா ஒரு அறிவிப்பு இல்ல. களத்துல இறங்கி செஞ்ச ஒரு பெரிய வேலை. 10,000 முகாம்களா? அப்பா, அந்த அளவுக்கு தேவை இருந்திருக்குன்னு தெரியுது. அப்போ எவ்வளவு பேர் புதுசா விண்ணப்பிச்சாங்க? உங்க குறிப்புகள் படி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கணக்கு பிரகாரம் கிட்டத்தட்ட 29 லட்சம் பேர். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன நகரத்தோட மக்கள் தொகைக்கு சமம் இது. இதுவே இந்த திட்டத்துக்கான தேவை எவ்ளோ தீவிரமா இருக்குன்னு காட்டுது. 29 லட்சம் விண்ணப்பங்கள். ஆனா எல்லாருக்கும் பணம் கிடைக்கல. அரசு ஒரு களஆய்வு செஞ்சதா சொல்றீங்க. அதுல என்ன நடந்தது? ஆமாம், அரசு ஒரு வடிகட்டல் முறைய பயன்படுத்தியிருக்கு. வருமான வரி கட்டுறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி அரசின் விதிகளுக்கு உட்படாதவங்களையே நீக்கியிருக்காங்க. இந்த ஆய்வுக்கு பிறகு தகுதியான ஒரு 17 லட்சம் புதிய பயனாளிகளை தேர்ந்தெடுத்து டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து அவங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ 29 லட்சத்துல 17 லட்சம் பேருக்கு. ஓகே, மீதி இருக்கிற அந்த 12 லட்சம் பேரோட நிலைமை. இதுதான் இப்ப நம்மளோட முக்கியமான கேள்வி. அவங்க விண்ணப்பங்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டுச்சு? நாம இப்போ அந்த விஷயத்துக்குள்ள தான் வரோம். நிராகரிப்புக்கான காரணங்களை நாம 2 வகையா பிரிக்கலாம். முதல் வகை வெளிப்படையான தகுதி கட்டுப்பாடுகள், ரொம்ப நேரடியான விதிகள். அதாவது வருமான வரி கட்டுறது, சொந்தமா கார் வச்சிருக்கிறது மாதிரியான விஷயங்களா? அதேதான். உங்க குடும்பத்துல யாராவது வருமான வரி கட்டுனாலோ, கார் வச்சிருந்தாலோ, இல்ல நிரந்தர அரசு ஊழியரா இருந்தாலோ, அல்லது அரசு ஓய்வூதியம் வாங்கினாலோ நீங்க தகுதியற்றவர். குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2,50,000 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கணுங்கிறதும் ஒரு முக்கியமான விதி. சரி, இதையெல்லாம் அரசாங்கத்தால சுலபமா சரிபார்த்திட முடியும். பான் எண், ஆர்டிஓ பதிவுகள் வச்சு. இதுல குழப்பம் இல்ல. ஆமா. ஆனா பிரச்சனை இங்க முடியலையே. இந்த விதிகள்ல வராத பலரோட விண்ணப்பமும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அது ஏன்? இங்கதான் விஷயமே இன்னும் சிக்கலாகிறது நினைக்கிறேன். மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் 2வது வகை நிராகரிப்பு. இது தகுதியின்மை காரணமா வர்றதில்ல, சரி செய்யக்கூடிய ஆவண பிழைகளால வர்றது. இந்த சின்ன சின்ன பிழைகள் தான் பல தகுதியான குடும்பங்களுக்கு பணம் கிடைக்காம போறதுக்கு முக்கிய காரணம். ஒரு நிமிஷம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நான் எல்லா வகையிலும் தகுதியானவளா இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன பேப்பர் ஒர்க் தப்புனால என் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலான்னு சொல்றீங்களா? அது ரொம்ப கொடுமையா இருக்கே. அது என்ன மாதிரியான தவறுகள்? ஆமா, உங்க குறிப்புகள்ல இருக்கிற பட்டியலை பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். முதல் காரணம் தவறான வங்கி விவரங்கள். உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர்லயோ ஐஎஃப்எஸ்சி கோட்லயோ ஒரு சின்ன எழுத்துப்பிழை இல்ல நம்பர் மாறினாலும் பணம் போகாது. அடுத்து செயலற்ற வங்கி கணக்கு. நிறைய பேர் அக்கவுண்ட் ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நாளா பயன்படுத்தாம இருந்திருப்பாங்க. ஆமா, அந்த அக்கவுண்ட் இன்ஆக்டிவ் ஆயிடும். அதுக்கு அரசாங்கத்தால பணம் அனுப்ப முடியாது. சரி, மூணாவது ஆதார் வங்கி கணக்கு இணைப்பு இல்லாதது. இது இப்ப எல்லா அரசு திட்டங்களுக்கும் கட்டாயம். ஆனா பல பேருக்கு தன்னோட அக்கவுண்டோட ஆதார் இணைஞ்சிருக்கான்னு கூட தெரியாது. உண்மைதான். 4வது காரணம் என்ன? இதுதான் பலரையும் பாதிக்கிறதா நான் நினைக்கிறேன். 4வது ஆதார் கார்டுக்கும் ரேஷன் கார்டுக்கும் இடையில இருக்கிற தகவல் வேறுபாடு. இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இது ஒரு பெரிய தடை. இதை நாம ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். உங்க ஆதார் கார்டு தான் உங்க யூசர் நேம், உங்க ரேஷன் கார்டு தான் உங்க பாஸ்வேர்டு. இதுல ஏதாவது ஒண்ணுல உங்க பேர்ல ஒரு எழுத்து மாறினாலும், இனிஷியல் முன்ன பின்ன இருந்தாலும் சிஸ்டம் அதை ஃபெயில்ட் லாகின் மாதிரி தான் பார்க்கும். அடடா. ஆமா, கேதேவியும் தேவிகேயும் ஒரே ஆடுதான் கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அது விண்ணப்பத்தை நிராகரிச்சிடும். இது எவ்வளவு பேர் கவனிக்க தவறும் ஒரு விஷயம். அப்போ இன்னும் காரணங்கள் இருக்கா? இருக்கு. 5வது ரேஷன் கார்டுல விண்ணப்பிச்ச பெண் குடும்ப தலைவியா இல்லாதது. பழைய கார்டுகள்ல கணவர் பேர் தலைவரா இருக்கும். விதிப்படி குடும்ப தலைவி தான் விண்ணப்பிக்கணும். கடைசியா ஒரே ரேஷன் கார்டுல இருந்து 2 பேர் விண்ணப்பிக்கிறது. ஒரு வீட்ல மாமியாரும் மருமகளும் தனித்தனியா விண்ணப்பிச்சிருந்தா ஒரு விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நிராகரிக்கப்பட்டதுன்னு செய்தி வந்தா உடனே நமக்கு தகுதி இல்லேன்னு துவண்டு போக வேண்டாம். ஒருவேளை சரி செய்யக்கூடிய ஒரு சின்ன ஆவண பிழையா இருக்கலாம். இது பலருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நிச்சயமா.
இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது தான் பிரச்சனையை சரி பண்றதுக்கான முதல் படி. இந்த ஆவண பிழைகள் வெறும் தனிநபர் தவறுகள் இல்ல, நம்ம சமூகத்துல இருக்கிற டிஜிட்டல் மற்றும் நிதி சார்ந்த எழுத்தறிவு இடைவெளியையும் இது காட்டுது. சரி, இப்போ ஒருத்தர் தன் விண்ணப்பம் இந்த மாதிரி ஒரு சின்ன தப்புனால தான் நிராகரிக்கப்பட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுப்போம். அவருக்கு அடுத்து என்ன வழி? இதை சரி செய்ய முடியுமா? அதுக்கான செயல்முறை என்ன? இதுதான் எல்லோரோட மனசுலயும் இருக்கிற கேள்வி. நிச்சயம் முடியும். அதுக்கு அரசாங்கம் தெளிவான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஆன்லைன்லயே மேல்முறையீடு செய்யணும். உங்க குறிப்புகள்ல KMUMT அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது எவ்வளவு சுலபமானது? படிப்படியா விளக்க முடியுமா? ரொம்ப நேரடியான வழிமுறைதான். முதல்ல அந்த இணையதளத்துக்கு போகணும். அங்க உங்க பெயர், ரேஷன் கார்டு நம்பர், மொபைல் நம்பர் கேக்கும். அத குடுத்ததும் உங்க மொபைல் கோர OTP வரும். அத உள்ளிட்டு உங்களை நீங்க சரிபார்க்கணும். சரி, வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நிராகரிப்புக்கான காரணத்தை தேர்ந்தெடுக்க சில ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி விண்ணப்பித்தேன், பணம் வரவில்லை, மெசேஜ் வந்தது ஆனா பணம் வரவில்லை, அல்லது பிற காரணங்கள்னு இருக்கும். உங்க ஆவண பிழைய சரி பண்ணிட்டீங்கன்னா பிற காரணங்கள் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம். கடைசியா சமர்ப்பி பட்டனை தட்டினா போதும், உங்க மேல்முறையீடு பதிவாகிடும். இது ஸ்மார்ட் போனு, இன்டர்நெட் வசதி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த வசதி இல்லாதவங்க, கிராமப்புற பெண்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு இந்த ஆன்லைன் வழிமுறை ஒரு தடையா மாறிடாதா? நல்ல கேள்வி. அரசாங்கம் அதையும் யோசிச்சிருக்கு. அவங்களுக்காக தான் சேவை மையங்கள் அல்லது பொது சேவை மையங்கள், அதாவது CSC இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்று வழி. அப்படியா? அங்க போனவங்க உதவி பண்ணுவாங்களா? என்னென்ன எடுத்துட்டு போகணும்? கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. அங்க போகும்போது உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக் மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும். அங்க இருக்கிற ஊழியர்கள் உங்க டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி உங்க சார்பா ஆன்லைன்ல மேல்முறையீடு செஞ்சு கொடுப்பாங்க. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில யோசிப்போம். ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட ஒருத்தர் வேலைக்கு லீவ் போட்டு செலவு பண்ணி சேவை மையத்துக்கு போய் அங்க இருக்கிறவருக்கு இந்த செயல்முறை சரியா தெரியுமா தெரியாதான்னு ஒரு சந்தேகத்தோட நிக்கிறது. இந்த ஆஃப்லைன் தீர்வு உண்மையிலேயே அவ்வளோ சுலபமானதா இருக்குமா? நீங்க சொல்றதுல ஒரு யதார்த்தமான சிக்கல் இருக்கு. சேவை மைய ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்திருக்கணும். சில மையங்கள்ல கூட்டம் அதிகமா இருக்கலாம், அல்லது தொழில்நுட்ப கோளாறு ஏற்படலாம். இது ஒரு முழுமையான தீர்வு இல்லைனாலும் எந்த வழியுமே இல்லாததுக்கு இது ஒரு பெரிய உதவி. டிஜிட்டல் பாகுபாட்டை குறைக்க இது ஒரு முயற்சி. இதை இன்னும் சிறப்பா செயல்படுத்த வேண்டியது அதிகாரிகளோட கையில தான் இருக்கு. சரி, இப்போ இந்த திட்டத்தோட அரசியல் பக்கத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இவ்வளவு பெரிய திட்டம்னா அதுல அரசியல் இல்லாம இருக்காதே. உங்க குறிப்புகள்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட ஒரு கருத்து இருக்கு. அது என்ன சொல்லுது? ஆமா, நலத்திட்டங்கள் எப்போதுமே அரசியல் விவாத பொருள்தான். அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக ஆளும் மாநிலங்கள்ல தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி திட்டங்களை அறிவிச்சிட்டு தேர்தல் முடிஞ்சதும் பயனாளிகள் எண்ணிக்கையை குறைச்சிடுறாங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுல பயனாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு, விடுபட்டவங்களுக்கு முதலமைச்சர் திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்கறாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நாம எப்படி பார்க்கலாம்னா, நீங்க கொடுத்த மூலத்துல இருக்கிற தகவலை வச்சு பார்க்கும்போது இது ஒரு கிளாசிக் அரசியல் உத்தி. திமுக அரசு இந்த திட்டத்தை வெறும் நலத்திட்டமா மட்டும் பார்க்கல, அத தங்களோட அரசியல் நம்பகத்தன்மைக்கான ஒரு சான்றா முன்னிறுத்துறாங்க. நாங்க மத்தவங்கள மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு மறக்க மாட்டோம், நாங்க பயனாளிகள் பட்டியலை விரிவாக்கம் செய்யறோம்னு சொல்றதன் மூலம் தங்களது அரசியல் எதிரிகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட முயற்சி பண்றாங்க. இது ஒரு நிர்வாக நடவடிக்கைய தங்களோட அர்ப்பணிப்பை பறைசாற்றும் ஒரு அரசியல் செய்தியா மாற்ற ஒரு சக்தி வாய்ந்த வழி. புரிகிறது. அதாவது ஒரு திட்டத்தின் செயல்பாட்டை தங்களோட அரசியல் கொள்கையோட வெற்றியாகவும் மத்தவங்களோட தோல்வியாகவும் ஒப்பிட்டு காட்டுற ஒரு முயற்சி. சரி, இப்போ நாம இந்த உரையாடலோட இறுதிக்கு வர்றோம். ஆமா, நாம மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட 2ஆம் கட்ட விரிவாக்கம், நிராகரிப்புக்கான காரணங்கள், அப்புறம் மேல்முறையீடு செய்யறதுக்கான வழிகள்னு எல்லாத்தையும் விரிவாகவே பார்த்திருக்கோம். இது எல்லாத்துலயும் இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தோன்ற முக்கியமான விஷயம், தகுதியற்றவர்ங்கிற வார்த்தைக்கும் சரி செய்யக்கூடிய பிழையால் நிராகரிக்கப்பட்டவர்ங்கிற வார்த்தைக்கு நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசம்தான். முதல் குழுவுக்கு விதிகள் படி உதவி கிடைக்காது. ஆனா இந்த 2வது குழுவுக்காக அரசாங்கம் ஒரு பாலத்தை கட்டியிருக்கு. அதுதான் இந்த மேல்முறையீட்டு முறை. ஒரு சின்ன ஆவண பிழைக்காக ஒரு தகுதியான பயனாளி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத அரசு உணர்ந்திருக்குன்னு இது காட்டுது. பேசிட்டோம். ஆனா ஒவ்வொரு மாசமும் ஒரு பெண்ணோட வங்கி கணக்குல நேரடியா 1000 ரூபாய் ஜமா ஆகிறது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற அதிகார சமநிலையை எப்படி மாத்தும்? ஒரு பெண்ணோட தனிப்பட்ட நிதி சுதந்திரம், அவளோட முடிவெடுக்கும் திறனை இது எந்த அளவுக்கு பாதிக்கும்? இது உங்க குறிப்புகள்ல இல்ல, ஆனா நம்ம எல்லோரும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான சமூகவியல் கேள்வி. நிச்சயமா அந்த பதில்களில்தான் இது போன்ற திட்டங்களின் உண்மையான வெற்றி